சங்கத்தமிழ்நாடு கண்ட சரித்திர எட்டினிலே எங்கு புகழ் வீட்டிருக்கும் நம்ம ஜெயா குடும்பம் நிகழ்ச்சியில மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையில நம்ம சீரியல் பேர் சொல்லுங்க. சுப்பிரமணிய ஒரு குடும்பம், கோபுரங்கள் சாய்வதில்லை, அடுப்பாங்கரை, இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் பொங்கல் நிகழ்ச்சி தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. போடை போடி கொளவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான நம்ம திருநாளு. போடி கொளவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது ஜெயா டிவி பொங்கலு. பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு, சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு, கிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு, பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாயே. மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை மீனோட சேரும், மானோட பார்வை மீனோட சேரும், மாறாத என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. தட்டுனா தட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட, வெட்டுனா வெட்டி புட்ட தட்டு இதை கட்டி புட்ட. கட்டுது உனக்கு மட்டும் தானா, இந்த சிட்டு கூட சிக்கியதோ ஏனா, எப்போதோ விட்ட குறமாமா, அதை உசுர கட்டுதையா தானா, இது இப்போது வாட்டுதுன்னு பாட்டு ஒண்ணு அவிழ்த்து விடு. மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாவி உன்னுடைய நேசம். அடி மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாவி உன்னுடைய நேசம். மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு, கட்டுனாராக ஒண்ணு மாலை ஒண்ணு கட்டி புட்டு. மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு, கட்டுனாராக என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு. சுத்துனா சுத்துயத என் கழுத்தில் போட்டு புட்ட, உன்னை மட்டும் விட்டு புட்ட, தாலி கட்ட மறந்து புட்ட. நீதானே என்னுடைய ராகம், நெஞ்செல்லாம் உடைய தாரம். ஏழேழு ஜன்மம் ஒன்ன பாடும், உன்னோட
மானோட பாட்டுக்கார பாட்டும் என் மனசேனோ கிறங்குதடி சிறகடிக்க பறக்குதடி மதுரை மறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோடு சேரும் மானோட பார்வை மீனோடு சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரை மறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம். அமேசிங் அமேசிங். ஆனால் எனக்கு ஒரு டவுட், எப்போவுமே எந்த ஷோவாக இருந்தாலும் ஓப்பனிங் ஆங்கர் தானே கொடுப்பாங்க. இதெல்லாம் அதிசயமாக வந்து சிங்கர்ஸ்லாம் வந்து ஒரு அழகான சூப்பரான ஓப்பனிங் சாங்கோட இந்த இல்லை நிகழ்ச்சி. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். அதாவது ஆங்கர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஏன்னா அவங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக பேசுவாங்க. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பாடிடும் அப்படிங்கிறதுக்காக. யார் ஓப்பனிங் சாங் கொடுத்தா என்ன, யார் ஓப்பன் பண்ணா என்ன, நம்ம எல்லாருமே வந்து ஜெயா டிவி குடும்பம். ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் இன்னைக்கு இந்த மேடையில் எல்லாரையும் சந்திக்கிறதுல ஜெயா டிவி வந்து உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே பிஸி, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் எல்லாரும் வந்து ஜெயா டிவி மேலே இருக்க அன்பினாலும் பண்பினாலும் இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதே சந்தோஷத்தோட நம்ம ஜெயா டிவி மக்களுக்காக நம்ம வந்து பொங்கல் வச்சிடலாம். வாங்க கண்டிப்பாக வாங்க. குழவை போடுங்க, யாரெல்லாம் குழவை போடுங்கன்னா போடுங்க. சார் ப்ளீஸ் கம். ஒரு பொங்கல் வந்து பொங்க வச்சாச்சு ஜெயா டிவியில். தேங்க்யூ வெரி மச் சைந்தவி அண்ட் வேல்முருகன் சார், நீங்கள் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் நம்ம ஜெயா டிவி குடும்பம் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது உங்களுக்காக. ஸோ 2 டீமாக பிரிச்சாச்சு. ஒரு டீம் வந்து பனைமரம் டீம், இன்னொரு டீம் வந்து தென்னை மரம் டீம். ஸோ உங்கள் 2 டீமுக்கும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து அந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து ஸ்டார் சிங்கர் இருக்கீங்க, அடுப்பங்கரை இருக்கீங்க, கோபுரங்கள் சாய்வதில்லை அண்ட் சுப்பிரமணியபுரம். ஸோ எல்லாம் மிக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க. எந்த டீம் வின் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெஃப்ரி. ஓகே, நீங்கள் வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் வந்து கொஞ்சம் லீனியன்ட் ஆகிடுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ சைந்தவி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் வேல்முருகன் சார், ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளுக்காக அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. இன்னும் வந்து நீங்கள் பல சாதனைகள் புரியணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சாய் மேம், உங்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஜெயா டிவி ஃபேமிலி. ஆக்சுவலி ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியை. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் டு லீவ். பட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், சூப்பராக வின் பண்ணுங்கள். எல்லாருமே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். நோ வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். ஓகே, ஏன்னா இது வந்து ஃபெஸ்டிவல். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். அண்ட் நீங்கள் ஜெனரலாக பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? எப்படி எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்களும் பொங்கல் பண்ணுவோம், பொங்கல் சாப்பிடுவோம். எனக்கு ஆனால் ஃபாண்ட் மெமரிஸ் ஆஃப் பொங்கல்னா எங்களுக்கு வந்து கனு பொங்கல்னு சொல்லுவோம். அதில் வந்து இலை வச்சு அண்ணா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனுப்பொடி காக்கா பொடி அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஆமாம், எல்லாமே காக்காக்கு தான் வைக்கணும். ஒரு அந்த பொங்கல் பானையில் நீங்கள் கட்டின அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையில வந்து 7 விதமான சாப்பாடு 7 புடி வைக்கணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணாலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 அண்ணா, வினோத் அண்ட் விஜய். ஸோ அதுக்காக ஈகராக நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அண்ணாவோட ஹெல்த்துக்கு ப்ரே பண்ணுறது வந்து அந்த நாளில். ஸோ அதனால எனக்கு அதுதான் மெமரிஸ். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இப்போ அம்மா வீட்டுக்கு போய் வச்சுட்டு வருவேன் எல்லா வருஷமும். ஸோ எனக்கு பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சைந்தவி. நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்வீட் கேர்ள், ஹோம்லி கேர்ள், ஒரு ஸ்வீட்டான ஒரு லட்டு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், அதனால நான் உங்களை வந்து ஸ்வீட்டோட டிஃபைன் பண்ணுறேன். லட்டுவோட. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு லட்டு ஃபார் ஜெயா டிவி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். அண்ட் எங்களுடைய விஷஸ் வந்து நீங்கள் ஜிவிக்கு வந்து கன்வே பண்ணிவிடுங்க. அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. பட் ஸ்டில் வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ அவர் வந்து ஜெயா டிவி பற்றிலாம் என்ன சொல்வார் ஜென்ரலாக? See, all of us have been part of this. முதல்லேருந்து இப்போ கூட ரீசெண்டாக வாட்ச்மேன் ஃபிலிமோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்தார். ஸோ இந்த ஷோ நான் போட்டு காமிச்சேன் அவருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து, ஏன்னா நான் ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து
ஜட்ஜிங். ஏன்னா அது வரைக்கும் நான் எந்த சேனல்லையும் அக்செப்டும் பண்ணதில்லை, போனதும் இல்லை. ஸோ இங்கே வந்து போனோடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் சரி எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவருக்கு போட்டு காமிச்சேன். ஸோ ஹீ நோஸ் வாட்ஸ் ஹேப்னிங். அவர் பார்ப்பாரு, எல்லாம் சொல்லுவார். அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து அவர் சொன்னார், எப்போ பார்த்தாலும் என்ன மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் சிரி நடுவில் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ he also likes everything. கிரேட். ஸோ ஸ்டார் சிங்கரில் ஜட்ஜாக இருக்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் வந்து ஒரு கான்டெஸ்டண்ட்டாக இருந்தீங்க, இப்போ வந்து ஜட்ஜிங் அதர் யூனோ சிங்கர்ஸ், அது எப்படி இருக்குது? கண்டஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ டென்ஷனோ அதே அளவு டென்ஷன் ஜட்ஜஸ்க்கும் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா வி ஷுட் நாட் மேக் ஒன் ராங் இது இல்லையா, அதனால் அந்த டென்ஷன் அண்ட் எலிமினேஷன் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானாகட்டும் இல்லை தரன் சார் ஆகட்டும், எங்கள் 2 பேருக்குமே எலிமினேஷன்னாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஐயோ வேண்டாம் எலிமினேட்டே பண்ண வேண்டாம், அந்த மாதிரி பாவம் எல்லாருமே பாடிட்டு போட்டுமே அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் லவ்விங் எவ்ரி மினிட் ஆஃப் இட். கிரேட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் குடும்ப விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ வேல்முருகன் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஜெனரலாக உங்களோட பொங்கல்லாம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? கிராமத்தில் அந்த பொங்கல் எப்படி இருக்குமோ அது எல்லாம், ஏன்னா அது விலைக்கு சொல்லணும்னா அப்புறம் இவங்கெல்லாம் பாவம்னு 1 hour கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் ஒரு தமிழ் பாரம்பரிய கலையோட அழகாக பொங்கல் கொண்டாடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு நீங்கள் இந்த விழாவை வந்து சிறப்பிச்சது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஜெயா குடும்பத்திற்கு வந்து உங்களை வருக என வரவேற்கிறோம். நன்றி. ஸோ நம்ம ஜெயா டிவி குடும்ப விழாவில் நிறைய சூப்பரான எக்ஸைட்டிங்கான கேம்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து ரொம்ப டஃப்பான கேம்ஸ் இருக்க போது, ரொம்ப ஃபன்னியான கேம்ஸ் இருக்க போது. இது இல்லாமல் இன்னும் சூப்பரான அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. நம்ம டீம் எல்லாம் வந்து பொங்கல் சாப்பிட்டு நல்லா தெம்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வம்பு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க எல்லாம் வம்பு பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஹலோ ஒரு நிமிஷம் வணக்கம். Wow! What a pleasant surprise! இந்த ஜெயா டிவி குடும்ப விழாவில் இப்படி ஒரு பயங்கரமான என்ட்ரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா மூவி டீம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். விஷ் யூ வெரி ஹாப்பி பொங்கல் உங்கள் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஸோ ஜெயா டிவியின் சார்பாக உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ நான் வந்து பொங்கல் பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்க ஜென்ஸ்க்கு, நீங்கள் வந்து இந்த பொங்கலில் விளையாடுற வீர விளையாட்டுகள் ஏதாவது விளையாடி இருக்கீங்களா? ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய வீர விளையாட்டு இப்போ. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 10 வருஷம் முன்னாடி படத்தை எடுத்துட்டா போதும், ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாடே வந்துட்டு ஒரு காலை அடக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கான ஃபைனல் ஸ்டேஜில் தான் சிம்பா வந்திருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் ஜெயா டிவியில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். பிரேம்ஜி சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் காலை அடக்கியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியா? இதெல்லாம் எப்போ நடந்தது? பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பிடுவேன், அவ்வளோதான் மேக்ஸிமம் நான் பண்ண விளையாட்டு. நான் நிறைய எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த டீம்லேயே யார் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரு நல்லா பொங்கல் சாப்பிடுவார். இவர் பார்க்கவே ரொம்ப சாதுவா சாந்தமா, இல்ல நான் உங்களை தான் சொல்றேன், ரொம்ப சமத்தா வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. பொங்கல் வந்து ஜெனரலா நல்லா இருக்கும், சட்னியோட இன்னும் நல்லா இருக்கும். பொங்கல் சாப்பிட்டு டிவி பார்ப்போம். ஓ வாவ். ஸோ நீங்க 2 பேரும் தமிழா? பார்த்தா தெரியல. இல்ல தமிழ் இல்ல. நோ. ஸோ ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் பொங்கல்? Yeah. Pongal is my favorite festival. Why? I'm foodie, so mom makes special dishes, so I like Pongal. What kind of special dishes? என்ன புது விதமா சமைப்பாங்க? So I'm from Hyderabad, so she makes all kharas, vada. Oh, you celebrate Shankranti? Yeah, it's called Pongal, right? Oh yeah, it's Pongal. Okay, fine. And I do rangoli. Oh, you so do. These things really excites me. So I love Pongal. Nice. And of course kites. Kites? Yeah. Oh, பாத்தீங்களா, எங்க ஊர்ல பட்டம்லாம் விடுறாங்க. Okay. And நீங்க? லோடி. So I am a Punjabi and we call it Lohri. Lohri, yeah. Okay. And it's pretty much the same thing. You celebrate, you have this bonfire where you're
throwing things, you know, like popcorn and போகி அது yeah, உங்களுக்கு போகி இருக்குல்ல So, yeah, so we do It's that. not popcorn. Yeah. நான் போகியில பாய போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் But பாப்கார்னை போடுவாங்கன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் but I haven't really seen how it's done in Tamil Nadu, and this is the first time I'll be witnessing it. ஸோ இப்போ வந்து உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம டீம் வந்து உங்களை வந்து அழகாக வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ சிம்பா மூவி வந்து 25th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து ஜெயா டிவிலேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். ஐ வில் வாட்ச் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இந்த மாதிரி வந்து பேப்பர்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பிரேம்ஜி உங்கள் என்ட்ரி நான் ஸ்பெஷலாக ஒன்று ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இறக்கி விடுவோம் உங்களோட என்ட்ரிக்கு. பரத் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். லைக் பாய்ஸ் பார்ட்லேருந்தே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் நேரில் பார்க்கறதுல ரியலி ஹாப்பி. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்பளை சிங்கங்கள்லாம் வந்து இங்கே உட்காருவீங்க அண்ட் இவங்க 2 பேரும் வந்து இங்கே உட்காருவாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் ஹானரபிள் சீட்ஸ். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கேம் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த விவசாயத்திற்கு மிக முக்கிய காரணமானது மழை. இந்த மழைக்கு மிக முக்கியமான காரணம் மாரியம்மன். இந்த மாரியம்மனை ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடும் விதமாக நம்மளுடைய பாரம்பரியமிக்க கலையான கரகாட்டத்தை உங்களுக்காக கொடுப்பதற்காக நம்ம கரகாட்ட குழு ரெடியா இருக்காங்க. பார்க்கலாம். மழை வந்தால் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அற்புதமான சந்தோஷம் வரும். ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுத்த நம்மளுடைய கரகாட்ட குழுவுக்கு மறுபடியும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ வெரி மச். ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நீ நினைச்ச மாதிரி அவங்க 4 பேர் நினைக்கிறாங்க. ஏன்டா வரவேற்கும்போது ஆளா காணும், இப்போ எங்க இருந்து ஒருத்தன் வந்து நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து எங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி நாங்களும் உங்களை அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சார். ஆமா ஆமா. ஏன்னா எனக்கு பலூனா ரொம்ப பிடிக்கும். கொடுங்களேன். அப்படிலாம் சாதாரணமா இந்த பலூனை கொடுக்க முடியாது. ஏன் இந்த பலூன்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? பூதம் வருமா? பூதம்லாம் வராது. இந்த பலூனை வாயில வச்சு ஊதிட்டு அதுக்கப்புறம் வெளில எடுத்துட்டீங்கன்னா நீ பேசும்பொழுது 4 நாள் இருக்கிறவங்க உடனே 1/2 மணி நேரத்துல கிளம்பி போயிடுவாங்க. சரி, முதல்ல வந்து நீங்க எனக்கு ட்ரை பண்ணி காமிங்க. நீங்க தான் சிங்கர். ஆமா. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்றதை விட இந்த 2 கேர்ள்களை ட்ரை பண்ணலாமா வச்சுன்னு பாக்குறேன். ஹாய். ஓ பாத்தீங்களா? ஒக்கோடாது. பொங்கல் கொண்டாடியாச்சு. நீனே ஊதி நீனே இது பண்ணு. ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். சார் கை தட்டுங்க எல்லாரும். ஹாய். ஹாய் ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன். சேம் வாய்ஸா? சேம் வாய்ஸ் தான் வருது. ஓகே, ஐ வில் ட்ரை ஒன் மோர் ஃபைனல். இல்ல ஹீலிங் சரியில்லை. ஹாய் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. இன்னும் நல்லா குடி. இன்னும் ஃபுல்லா முடி. என்னப்பா தம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது பத்தியா? காதுல உள்ள புள்ள. சோ இப்போ தென்னைமரம் அண்ட் பனைமரம் டீம் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்போ என்னன்னா உங்க குரல் மாறிச்சு இல்லையா? ஆமா. அப்படியே சும்மா என்ன சொல்றது, ஒரு குழந்தை தாளாட்டுற மாதிரி இருந்தது உங்க குரல். அப்படியா? ஆமா. ஓ காட், அது எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஓகே. ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, போட்டு காட்டுவாங்க. சரி ஓகே, தேங்க் யூ. அதே மாதிரி குரல் யார் குரல் இங்க வந்து நம்ம அற்புதமான குரல்லாம் கேட்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தென்னைமரம் டீம்லயும் பனைமரம் டீம்ல இருந்தும் கூப்பிட போறோம். சார் கண்ணாடி போட்ட என் கடவுளே வாங்க. ஸோ இன்னைக்கு
இன்னைக்கு இந்த கேம்க்கான ஜட்ஜஸ் வந்து நீங்க தான். இவங்க வந்து பனைமரம் டீம், இவங்க வந்து தென்னைமரம் டீம். இவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஹீலியம் பலூன் யூஸ் பண்ணி பஞ்ச் டைலாக்ஸ், தமிழ் சினிமாவோட மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் வந்து நீங்க அந்த ஹீலியம் பலூன்ல ஏர் வந்து இன்ஹேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ல போறீங்க. ஒருத்தர் கவுண்டர் மாத்தி கொடுக்கணும். எந்த டீம் வந்து கடைசி வரைக்கும் நிறைய கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டீம் தான் வின்னிங் டீம். ரெடியா இருக்கீங்களா? படத்துல இருக்கிற கவுண்டர்ஸ் தான் கொடுக்கணும். ஆமா, படத்துல இருக்கு. அடுத்து நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கும் நிறையா, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. Okay, ready team, ready. So first let's start with the தென்னைமரம் team. Ready? யார் ஸ்டார்ட் பண்றீங்க? ஊதுறது இல்ல, குடிக்கணும். யார இடத்துல வந்து யார சீனை போடுற செஞ்சிடுவேன். தலை களை இறங்கிடுச்சு சிங்கம். சத்தியமா சொல்றேன் பாத்துக்க, அடிச்சு அண்டர்வேரோட ஒன்று ஓட விட்டுருவேன். பொறுமையாடி. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சரி, இப்ப இதுக்கு பதிலா யாரு? நீங்க தான் நம்ம செப்பண்டி. உங்க மேல செம்ம கோவம் வருது, ஆனா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. யாரு? ஓகே சார், வாங்க சார். இந்த வார்த்தையை தானே எதிர்பார்த்தீங்க? என்ன இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு எல்லாமே. ஐயோ, எவனுக்காவது பொண்டாட்டி புள்ள குட்டி சென்டிமெண்ட் இருந்ததுன்னா அப்படியே ஓடி போயிடு. கொலை கேன்ல இருக்க, கொலை பண்ணாம விட மாட்டேன். என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். அது தலைவரோட டயலாக். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அழுவாத பணக்காரனும் இல்லை, ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழையும் இல்லை. மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நாங்க எல்லாரும் பண்ணோம், நீங்க எல்லாருக்குமே குழந்தை வயசு தான் வருது. எனக்கு ஏற்கனவே இயற்கையாவே குழந்தை வயசு தான். யார் சொல்லுது? சொல்லிட்டாங்க சார், பல பேர். விடுங்க சார். ஏன் சார்? இப்போ வந்து நம்ம வந்து ஜட்ஜஸ்ல 2 பேரை ஹீலியம் ட்ரை பண்ண சொல்லலாமா? ட்ரை என்ன, ஆல்ரெடி பண்ணுவாங்க, பண்ணுவாங்க, ரெடியா இருக்காங்க. ஓகே, ரெடி. சோ அவங்களுக்கு பலூன் கொடுத்துருங்க சார். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிரேம்சி சார் வந்து ட்ரை பண்ண போறாரு. எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். அவர் ஊதுறாரு. உள்ள ஏறிச்சு. ஆமா, வாய்ஸ் வேற மாதிரி மாறி இருக்கு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்ன கடும். இப்போ மாறுது, பழைய வாய்ஸ் லைட்டா வருது. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், சான்ஸே இல்ல. இல்ல, அது முடிச்சிட்டு மச்சி ஓபன் தி பாட்டில் மட்டும் ஒரே ஒரு வாட்டி. ஓகே, மச்சி ஓபன் தி பாட்டில் வந்து ஒரிஜினல். இப்போ இது ஹீலியம். ஹீலியம்க்கு அப்புறமா மச்சி இல்ல, அப்படியே இருக்கு. மாறுது. மச்சி ஓபன் தி பாட்டில். அப்படியே ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு சார். அவர் குழந்தைதாங்க. சார் நீங்க சார். சார் பாரத். நான் வெட்டி சாய்க்க இளநீ இல்ல, பழனி. பழனி ரொம்ப தேஞ்சு போச்சு. சார் டைரக்டர் சார், இப்போ நீங்க சார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா பேச்சு நானே கேட்க மாட்டேன். மச்சான், நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு மச்சான், நல்லா இருக்கு. என்ன மச்சான் பிபி வாசிக்கிற? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. அப்பா மாறுதுரா. யாருங்க கண்டுபிடிச்சா? சார் சார், திரும்ப ஒன் மோர். மச்சான், நாங்க மச்சான் தர்வர மச்சான். நீங்க வந்து இப்போ இன்ஹேல் பண்ணி ஏதாவது ஒரு லைன் பாட்டு பாடுங்க. பாட்டு பாடணும். ஓகே. டாவடிச்ச பொண்ணு இப்போ டைவு அடிச்சுட்டா, காதலே வேணாம்னு கைய விரிச்சிட்டா. மாறிடுச்சு. மாறல, இன்னும் போயிட்டு இருக்கு. நிறைய கண்டினியூ பண்ணு மச்சான். நல்லா இருக்கு மச்சி. பரத் சார், பரத் சார், நீங்க ஒரு பாட்டு சார். நீங்க ஒரு பாட்டு.
நான் ஒரு பழனின்னு ஒரு படம் பண்ணேங்க. அந்த படத்தில் வந்துட்டு இது பேரரசு சார் வந்துட்டு என்ன பேச சொன்னார். நான் ஃபஸ்ட்டு பேச மாட்டேன் சார், ஃபஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன், பஞ்ச் டைலாக்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்லை சார், விட்டுருங்க. ஏன்னா அவர் அப்போ தான் வந்துட்டு அஜித் சார் வச்சு திருப்பதி முடிச்சுட்டு வராரு. சார் இப்போ விஜய் சார் அஜித் சார்லாம் வச்சு பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு வரீங்க, எனக்கு இந்த டைலாக்லாம் செட் ஆகா சார், நீங்கள் தைரியமாக பேசுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து மக் பண்ணேன் இந்த டைலாக்கை. ஸோ ட்ரை பண்ணுறேன் தவக்கல வாய்ஸில் இருங்க. நான் மண்ணை விதையாக்கி விதைய பூவாக்கி பூவை பிஞ்சாக்கி பிஞ்சை காயாக்கி காயை பழமாக்கி அந்த பழத்தில் கொட்டை எடுத்து கொட்டையில் பருப்பு எடுத்து அந்த பருப்பை வறுத்தெடுக்கிற வேண்டா. ஐயோ மேஜிக்ங்க. ஜெயா டிவியில் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டேன். இன்னொரு மேஜிக்கும் இதில் கற்றுக்கலாம் போல இருக்கு சார். இந்த ஹீலியம் பலூன் இருந்ததுன்னா ஏதாவது ராங் கால், பணம் கொடுக்க வேண்டியது, பணம் வாங்க வேண்டியது, லவ், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பேசலாம் போல இருக்குது. மாடு பிரச்சனை வராது போல. யார் வந்து வாய்ஸ் கால் பண்றா? வீடியோ கால் தானே நேரா வருது இப்போ. ஓ அது வேற இருக்கா சார்? ஆமா. அப்ப வீடியோ காலுக்கும் ஏதாவது கண்டுபிடிங்க ஜெயா டிவில. So இப்போ நீ would you like to try? ट्राई करके बात एक हिंदी डायलॉग बोलो. अरे बानू ट्राई. Any Hindi dialogue? कौन कम वक्त बर्दाश्त करने को पीता है? हम तो पीते हैं कि तुम्हें देख सके और सांस ले सके. என்ன சொன்னாங்க? क्या बात है. உங்கள மாதிரி ஆங்கர் யாருமே இல்ல. Okay, enough. On to Swati. நான் லேட்டா வந்தாட நான் லேட்டஸ்ட் வருவா. ஸோ இந்த கேம்ல வந்து இந்த ஃபனி பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவா. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் சிம்பா டீம். இப்போ நமக்காக வந்து பரத் சார் வந்து ஒரு ஸ்பெஷலான சாங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஜெயா டிவி வந்து நீங்கள் பாடாமல் போனால் எப்படி? இல்ல அவரு தான் பாடுவாரு, நாங்க அப்படியே கோரஸ் பண்ணிக்கிறோம். அந்த லெவலுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற லெவலுக்குலாம் இல்ல நல்லா பாடுவாரு. நல்லா பாடுவார். பாத்தீங்களா? அவரே சர்டிபிகேட் ப்ரோ வேணா இதை இழுத்துட்டு பாடுங்க ப்ரோ. தெரியாது. அவர் எடுக்கிற ஸ்ருதிக்கு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டா தான் பாடுவேன். எல்லாரும் மாதிரி பாத்ரூம் சிங்கர் தானா. ஸோ அப்படியே சும்மா பாடுறேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போக மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காண என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்த நாசை என்னவென்று சொல்லாமல் எங்கு இங்கு அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்ற போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. தேங்க்யூ கைஸ். ஃபைனலி இந்த ரெண்டு டீம்ல வந்து எந்த டீம் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. தென்னைமரம் டீமா பனைமரம் டீமா? ஸோ இவங்க வந்து தென்னைமரம் டீம், இவங்க வந்து பனைமரம் டீம். ஸோ இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணிருக்காங்க இந்த ரவுண்ட்ல? ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணாங்க. வின்னர்ஸ் ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேருமே எல்லாரும் அவங்களோட எஃபர்ட்டை பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால வந்துட்டு எல்லா ஜட்ஜும் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்களே. சரி அப்ப இந்த டீம் தாங்க வின்னு. சூப்பர். ஆக்சுவலா அந்த செகண்ட் இருக்காங்களா அவங்க நல்லா பண்ணாங்க. ஓ ஓகே ஓகே வாவ் ஓகே ஃபைன் தேங்க் யூ. நீ எதிர்பார்த்தல ஒண்ணே சொல்வாங்கன்னு சத்தியமா இல்ல.
சத்தியமா இல்ல. அவர் செகண்ட்னோட வேல்முருகனோட கவுண்ட் பண்றாரு 1 2 நம்ம தான். ஈஸ்வர். சோ thank you so much தென்னைமரம் டீம் அண்ட் பனைமரம் டீம். இப்போ நீங்க வந்து உங்க பிளேஸ்க்கு போலாம். thank you very much. இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான கேம்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம படம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, சிம்பா. ஒரு வழியா ரிலீஸ் ஆகுது சார். ஆமாம் சார். சிம்பா அப்படின்னா என்ன சார்? சிம்பா வந்து அது ஒரு கேரக்டரோட பேர். அது சரி சார். சிம்பான்ற கேரக்டர் வந்து பிரேம்ஜி அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆர்டிஸ்ட்கிட்ட அப்ரோச் ஆகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு பரத் ப்ரோக்கிட்டையும் பிரேம் ப்ரோக்கிட்டையும் வந்து அப்ரோச் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு பரத் வந்து கேட்டவுடனே அவர் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் போக போக அவரே ஆட்டோமேட்டிக்காக ஓகே போகலாம், ட்ரை பண்ணுவோம், நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து இனிஷியேட் ஆச்சு. அப்புறம் இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்போ வந்து பளிச்சுன்னு ஒரு பாயிண்ட் வந்து என் மண்டியில் ஒன்று வந்து பிரேம் ப்ரோ தான். இந்த மாதிரி கொஞ்சம் எடகடமான ஒரு குரங்கு வேலைலாம் பண்ணுறதுக்கு வந்து பிரேம் ப்ரோ கரெக்டாக இருப்பார் டிசைட் பண்ணேன். ஆனால் அதை எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி அந்த கேரக்டரை. சார் என்ன கேரக்டர் சார்? சோ டாக் கேரக்டர். டாக் அத குரங்கு விதைகள் சொல்லிட்டு டாக் கேரக்டர்னு சொல்லிட்டீங்க. இல்ல அதுக்கு நான் அப்படியே பட்டு நாயிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஓ அப்ப டாக்னா இங்கிலீஷுங்க, நாய்னா தமிழுங்க, ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதெல்லாம் நாங்க ஈஸியா எடுத்துப்போம். சோ பிரேம்ஜி உங்களுக்கு டாக்னாவே கொஞ்சம் பயம் தானே? அது ஒரு சீன் இருக்கு படத்துல. படத்துல வந்து ஒரு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு சீன் இருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாயோட வந்து பிரேம்ஜியோட கான்வர்சேஷன் போகும். ஆனா நான் வந்து சொன்ன உடனே அவர் வந்து என்னது 20 நாயோட ஆடுங்க, ஐயோ எதாவது ஒரு 20 பொண்ணோட பாட்டு அதை விட்டு 20 நாயோட வச்சிருக்கேன். ப்ரோ இது வந்து அண்ணன் படம் இல்லை ப்ரோ, இது வந்து நம்ம படம். ஸோ கொஞ்சம் இந்த படத்தில் வந்து இப்படி தான் பண்ணியாகணும் ப்ரோ, நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் நாய், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 days ஷூட் போச்சு. எந்த விதத்துலையும் பயப்படாமல் கிளியராக பண்ணி கொடுத்துறாரு. அது எக்ஸலெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் அதை தியேட்டரில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நல்லா பழகிட்டார் சார் நாயோட சார்? இல்லை அவர் கொஞ்சம் அவர் வீட்டிலே ஒரு லேப் வச்சிருக்காரு. அந்த லேபோட அது எப்படி பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் டெய்லி நோட் பண்ணி அதோட மேனரிசம்ல வந்து ஸ்பாட்டில் கன்வே பண்ணுவார். எப்படின்னா இப்போ பேசிக்காக நாயை வந்து இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணோம், அவர் வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ இது பண்ணலாமா ப்ரோ, இதுதான் ப்ரோ வேணும் பண்ணலாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒன்றா இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் காஸ்டியூம் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு வர்றாரு. இப்போ நான் வந்து டைலாக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சைட்ல நடந்துட்டு இருப்பாரு அவரு. ஓ சரி ஓகே அவர் கேரக்டருக்குள்ள வராரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவரை கேளுங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. சொல்லுங்க பிரேம்ஜி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து இந்திய தமிழ் சினிமா வரலாற்றுல பிரேம்ஜியை வந்து நாங்க டாகா பார்க்க போறோம். இல்லை நாயினே சொல்லலாம், தப்பு இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாயா நடிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ் அதோட காஸ்டியூம் வந்து என்ன பேச விடுறீங்களா ப்ரோ? இனிதான் ப்ரோ மைக்காவது கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்லுவேன் அந்த விஷயத்த. அதாவது அந்த காஸ்டியூம் வந்து டாக் காஸ்டியூம் மாதிரி எவ்வளோ திக்கு கோணி துணியில் பண்ண மாதிரி ஒரு காஸ்டியூம். இவ்வளோதான் என்னோட தெரியும் வெளியே. இங்கேருந்து ஃபுல் ஒரே காஸ்டியூம், தலை கை கால் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பின்னாடி வால் அப்படியே வந்து அப்புறம் ஜிப்பு போடுற மாதிரி ஒரே காஸ்டியூமு. இது இவ்வளோ தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த உச்சி வெயிலெல்லாம் வந்து பயங்கரம், அந்த ஹீட்டில் வந்து அப்படியே பிச்சு உதறும் ஏசி போட்ட மாதிரி. அது ஒரு டார்ச்சர் ஒன்று இருந்தது. அந்த ஒரு கஷ்டம் தான், மற்றபடி வேற ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ சார் நீங்கள் அந்த ஏசி வச்ச காஸ்டியூம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? பாவம் அவருக்கு வேர்த்துச்சா? இல்லை அந்த அளவுக்கு கம்பெனியில் பட்ஜெட் இல்லை. ஆனால் கேரவன்லாம் கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரத்துக்கு போனா கூட ஃபுல் ட்ரெஸ் அவுத்து, அது ஒரு பெரிய டார்ச்சர். எங்கள் அக்கா மகளே, இப்போ நம்ம வந்து ஜெயா நம்மளோட குடும்பத்தில் எப்படி தெரியுமா, நான் நிறைய வந்து இப்போ வந்து பெங்களூரு, கேரளா, பாம்பே, வெளிநாடுகள் நிறைய இடத்துல நான் பாட போயிருக்கிறேன். நம்மளுடைய கிராமிய பாடல்களும் பாடியிருக்கேன், திரையிசை நான் படத்தில் பாடின பாடல்களும் பாடியிருக்கேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தமிழ் தெரியாத மொழி தெரியாதவங்கலாம் வந்து பாடல் கேட்பாங்க, ரசிப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் நான் யோசிப்பேன், அப்போ தான் நினச்சேன், ஆஹா ஒரு கலைஞன் அவன் வந்து கலையை காட்டினாக்க கண்டிப்பாக வந்து திறமை காட்டும் பொழுது அதுக்கு மொழியோ இனமோ இடமோ ஒரு முக்கியம் இல்லை. கண்டிப்பாக. கலைக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை.
அப்படிங்கிறத நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி அதை வந்து நிச்சயம் ஆக்குற மாதிரி நம்ம ஜெயா டிவியில் இன்னைக்கு கலைக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி பெங்களூர்ல இருந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான டான்ஸ் டீம் நமக்காக ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸோட ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் அவங்க நம்மளோட செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த பொங்கல் அவங்களுக்கு ஒரு பெரிய சூப்பரான பிரம்மாண்டமான பொங்கலாக அமையட்டும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு சிம்பாக்கும் பரத்க்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு படத்துல வந்துட்டு வீட்டில் நான் தனியாக இருக்கிற ஒரு ஆள். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டோரி ஆஃப் லோன்லி ஸ்டோனர்னு போட்டிருக்கோம். எப்போவுமே தன்னை தனிமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இந்த கேரக்டர். ஸோ மொத்த படமும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஹாலுசினேஷனில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஸோ படத்தில் ஒரிஜினல் டாகே இருக்குது. ஸோ அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி அதை காட்ட போகிறோங்கிறது வந்து டுவர்ட்ஸ் எண்டு தான் தெரியும் அது. ஸோ அதனால் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக, ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அது. என்னோட கெரியரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப நடிப்புக்கு ரொம்ப தீனி கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு சில சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் நான் ரொம்ப பார்த்து கற்றுக்கிட்டு இவர்கிட்டேன்னு கற்றுக்கிட்டு நான் நடித்தேன். இந்த பொங்கல் கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மெமரபிள் பொங்கல். ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே மேடையில இருந்ததே இல்லை. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து ஜெயா டிவிக்கு நன்றி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இத்தனை நல்ல மெமரிஸை கொடுத்த ஜெயா டிவிக்கு, இந்த ஜெயா டிவி குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே இந்த தை திருநாள் ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாக உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே நிகழ்ச்சி நாளைக்கும் வந்து தொடர போகுது. ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா ஜெயா டிவி குடும்ப விழாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்க்குறேன்.